பார்த்து வருகிறோம். ஓபிஎஸ் ஆதரவு எம்பி தர்மன் இபிஎஸ்ஐ சந்தித்து மீண்டும் அதிமுகவில் இணைய இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று மாலை அவர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் அவரை சந்திக்க இருக்கிறார். ஓபிஎஸ் ஆதரவு எம்பி தர்மர் இபிஎஸ்ஐ சந்தித்து மீண்டும் அதிமுகவில் இணைய இருக்கிறார். ஓபிஎஸ் ஆதரவு எம்பி தர்மர் இபிஎஸ்ஐ சந்தித்து மீண்டும் அதிமுகவில் இணைய இருக்கிறார். இன்று மாலை எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. ஓபிஎஸ் ஆதரவு எம்பி தர்மர் இபிஎஸ்ஐ சந்தித்து மீண்டும் அதிமுகவில் இணைய இருக்கிறார். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அரசியல் கூட்டணிகள் இறுதி வடிவம் பெற்று வருகின்றன. அந்த வகையில் தற்போது ஓபிஎஸ் ஆதரவு மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் இபிஎஸ்ஐ சந்தித்து மீண்டும் அதிமுகவில் இணைய இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். 2022ஆம் ஆண்டு நடந்த மாநிலங்களவை தேர்தலில் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் ஒன்றாக இருந்தார்கள். அப்போது சிவி சண்முகத்துக்கு ஒரு இடமும் ஓபிஎஸ் ஆதரவாளரான தர்மருக்கு ஒரு இடத்தையும் ஓபிஎஸ் கேட்டு அப்பொழுது பெற்று வாங்கி கொடுத்தார். ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவருக்கு இந்த பதவியானது அப்பொழுது கொடுக்கப்பட்டது. அதுதான் ஓபிஎஸ் இபிஎஸ் பிளவுக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. அப்படிப்பட்ட நபர் தற்போது ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார். அந்த தர்மர் தற்போது நடப்பு எம்பியாக இருக்கக்கூடிய அவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணையலாம் என்ற ஒரு முடிவை எடுத்து இன்று மாலை அவர் இணைய இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில். அதிமுகவினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி என்பதை நேற்று நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் நாம் பார்த்திருந்தோம். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக அதிமுகவில் இணைய முடியாதவர்கள் திமுக மற்றும் இதர கட்சிகள்ல இணையறாங்க. அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒருபடி மேலே போய் அரசியலிலிருந்து குன்னம் ராமச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒதுங்கியதையும் நம்ம பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தர்மர் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கிறார். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் ஒரு நடப்பு எம்பி அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு அதிமுகவில் மீண்டும் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.